முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் பங்கேற்றது. எங்களது அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவனும் துணை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களும் சென்று அனைத்து கட்சி கூட்டத்திலே பங்கேற்றார்கள். அன்றைக்கே அந்த மும்மொழி கொள்கையை பற்றி விவாதம் நடந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும், கேப்டன் அவர்கள் எங்களுக்கு வகுத்த வழியின்படி அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றதான் எங்கள் தலைவர் நமக்கு சொல்லியிருக்காரு. எனவே அந்த வகையில் நமது தமிழ் மொழியை நிச்சயமாக தமிழ்நாட்டில் கட்டாய பாடமாக தர வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் எங்கள் மகளிர் அணி தினத்தில் மகளிர் அணி சார்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும். அதே போல இன்றைக்கு அன்னை மொழியை காத்து அனைத்து மொழியும் கற்க வேண்டும் என்பதையும் கேப்டன் சொன்னது வகையிலே தான் இன்னைக்கு தேமுதிக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு பற்றியும் அன்றைக்கு விவாதம் நடந்தது. உறுதியாக மத்திய அரசு இதுவரைக்கும் அது பற்றி எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தரல. தொகுதி சீரமைப்பை பற்றி 40 MP தொகுதியை குறைப்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தராததுனால நாம் அதை பற்றி நிறைய பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் தமிழக அரசிடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அன்றைக்கு உறுதியாக சொல்லிவிட்டு வந்திருக்கோங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் நிச்சயமாக தொகுதிகளை குறைக்கின்ற இடத்துல மத்திய அரசு செயல்பட்டால் தமிழக அரசுடன் இணைந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம் என்பதை அன்றைக்கு உறுதியாக அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம சொல்லியிருக்காங்க.